Congrats மச்சான். Congrats மச்சான். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. Congrats மேடம். Lunch ready. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். Sorry. எப்படி அலையறான் பாரு. ஹேய் நீரு. நம்ம அன்னைக்கு டிஃபன் சாப்பிடலாமா? அன்னைக்கு சாப்பிட்டதே போதும், இன்னைக்கு நான் டயட். ஓ அப்ப தனியா ஸ்நாக்ஸ் இன்னைக்கும் கையால தானா? தியா, அவனோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு கஷ்டமா இருந்துச்சு. நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவனை நீதான் பழையபடி மாத்தணும். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. பிரகாஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிடுவான். I'll take care of him ஆண்டி. ஆனாலும் உங்க அப்பா வராதது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆண்டி, அவருக்கு எப்பவுமே பிஸ்னஸ் தான். அவரை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னப்பா, இன்னும் ஒர்க் முடியலையா? சின்ன வேலை, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பி. நீ போய் படுத்துக்க, உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஷூர். I'll wait for you. Baby. I'm not in the mood. Please.
எப்படி பிரகாஷ் ஆ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன தேடுறாங்க? ஒன்றும் இல்லை, நீ படுத்துங்க. ஐயோ ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஓகே, நீ தூங்க வா. சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்னையா பண்ணி வச்சிருக்க? கம்பெனி நடத்த லட்சணமா இது? இன்சார்ஜ் எடுத்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஷேர்ஸ்ல 10% லாஸ். அது சாரி. யாருக்கே வேணும் சாரி? இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் உனக்கு தெரியும்ல. மிஸ்டேக் ஆயிடுச்சு அங்கிள். டோன்ட் கால் மீ அங்கிள், கால் மீ சார். என் பொண்ணை தான் உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன், இந்த கம்பெனி இல்லை. இது வரைக்கும் என் பொண்ணு செலக்ட் பண்ணது, நான் அவளுக்கு கொடுத்தது எல்லாமே பெஸ்ட் தான், எக்ஸப்ட் யூ. எவ்வளவோ சொன்னேன், அவ கேட்கல. யோ, ஒரு சின்ன ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாதவங்கள இந்த சீட்டுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? எனிவேஸ், ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஐ வாண்ட் யூ டு லீவ் மை ஆஃபீஸ் ரைட் நவ். பிரகாஷ், என்னாச்சு? What are you doing? ஒன்றும் இல்லை, சாரி. நீ தூக்கு. எப்படி நிம்மதியா தூங்குறது? This is insane.
எதுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்க? ஒண்ணுல சொல்றல, தூங்கு. தேவையில்லாத கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணாத. பிரகாஷ், 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 என்ன பண்ற நீ? பிரகாஷ், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்ல. இப்போ எது கேட்டாலும் ஒண்ணுமில்லன்னு சொல்ற. பிரகாஷ், I think you're completely out of your mind. You need some treatment. ஒண்ணு இல்ல. Just leave me alone. I'm very disappointed. நீ பண்றதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ற நீ. ஏய், விடு சொல்றல. Sorry. This is the end. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. தியா, நான் சொல்றத கேளு. உன்னை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. தியா, உனக்கு சொன்னா புரியாது. தியா ப்ளீஸ். தியா, I didn't mean it. தியா ப்ளீஸ். தியா, அவசரப்படாத. தியா, don't walk out on me. உனக்கு சொன்னாலும் புரியாது தியா. ஓ யா. பிரகாஷ், உனக்கு நீ மாறிட்ட, நார்மல் ஆயிட்டன்னு தோணுச்சுன்னா என்ன தேடி வா. I'm leaving. ரிசர்ச் பத்தி பல ஆச்சரியமான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரபல பிளாக் மேஜிக் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபசர் மிஸ்டர் எட்வர்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. அவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஹாய் சார், how are you? I'm good. சார், இது காமனா எல்லாருமே கேக்குற கேள்விதான். இந்த பேய், ஆவி இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? Science. Everything is science. If there's a positive energy, there must be a negative energy too. நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் நூலளவுக்கு தான் வித்தியாசம். நமக்கு அது நடக்கிற வரைக்கும். சார், இதுல மணி மோட்டிவ் ஏதாவது இருக்கா? Definitely not. இருந்திருந்தா நான் பெரிய பணக்காரனா இருந்திருப்பேன். சார், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 10,000 கேசஸ்க்கு மேல நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க. அதுல பர்டிகுலரா ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா எங்க வியூவர்ஸ்க்கு சொல்லுங்களேன். Each and every case that I have solved has been interesting in its own way. எல்லாமே ஒரு வகையில சுவாரஸ்யம் தான். And there's one more thing. It's my ethics not to speak about my clients. சார், ஒரே நேரத்துல நிறைய கேசஸ் வந்தா எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்க, எதெல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்க? It depends on the nature of the case. But என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே நேர்ல போய் தான்
கேஸை சால்வ் பண்ணியிருக்கேன். You can get my appointment and meet me anytime. Thank you so much sir. Mr. Prakash, எஸ் please wait inside. Sir will meet you shortly. இப்படியா? Yep. தேங்க்யூ. Mr. Prakash. சொல்லுங்க பிரகாஷ். What's your problem? என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. கெட்ட கெட்ட கனவுகள். என் வீட்டு ஜன்னல் காட்டன் என் கழுத்து நிறைய கொல்ல பார்த்துச்சு. வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது தரையில் ரத்தம் மிதிச்சேன். நான் கடால பார்த்தேன், மொத்த ரத்தம். அடுத்த செகண்டுங்க அங்க எதுவுமே இல்லை சார். தூங்கும் போது விதவிதமான சத்தம், காது கிழிக்கிற மாதிரி, தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. I think இது ஒரு ஸ்பிரிட்டோட வேலையா இருக்கும்னு தோணுது. ஸ்பிரிட்? சார், எனக்கு பயமா இருக்கு. நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆகுது. என்னால் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி எப்பவாவது இந்த மாதிரி நெகட்டிவா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு இல்ல, ஆனா என் ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு நடந்திருக்கு. Go on. As you all know, Utvega provides technology for innovators. We established in the year 1981. We won numerous global awards, including the Global Business Award. We have 200,000 employees. Now, what are we looking at? பர்ஃபார்மன்ஸை பார்த்தியா? மேடம் இருக்காங்கல்ல, அதான் வாங்குற காசுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறான். இதுவே மேடம் இல்லைன்னு வச்சுக்கேன், வேற மாதிரி படம் ஓட்டி காமிச்சிருப்பான். மேடம் பார்க்குறாங்க, மேடம் பார்க்குறாங்க. And that's what we are going to turn around by changing the reds to the green. Next slide, please. மச்சான் எப்படி படம் காட்டுறான்ல, மேடம் மயங்கிட்டாங்க. நோட்ஸ் எடுறா. பேனா இல்லை, நீ வேற. பேனா இருந்தால் மட்டும் பிடிங்கி தள்ளிடுவேன்.
இவன் பேசுறத பார்த்து மேடமே நோட்ஸ் எடுக்கிறாங்க. Right from here to here. And that can be achieved with these 5 points. Point number 1, swap ideas. Point number 2, get creative. Point number 3, aggressive. Point number 4, victorious. Point number 5, teamwork. And that's what we do. And that's what completes Utvega. Yes. பிரகாஷ், Yeah. just a minute please. Sure. डाल रहा है. எனக்கு ஒரு Yeah. டவுட். What's your doubt? இந்த பாத்தியா மச்சான், என்ன ஓரங்கட்டி அமிக்கி வாசிக்கிறான். ஏன் மச்சான் இந்த பொண்ணுங்க நம்ம கிட்ட டவுட் கேட்க மாட்டாங்களா? உங்ககிட்ட கேட்டா நீ கிளியர் பண்ணி கிழிச்சிருவ. ஆஃப் கோர்ஸ். மச்சான், நம்ம டவுட் கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அவ டவுட் கேட்ட உடனே எகிரி எகிரி போறான் பாத்தியா? மச்சான் செம்ம காண்டாவுது. ஒண்ணு பண்ணலாமா? கேண்டீன்ல போய் சாப்பிடலாமா? செருப்பு பிஞ்சரும் நிறைய வேலை இருக்கு, மூடிட்டு பாரு. Just work on telling these numbers. சார் மேடம் உங்களை ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துட்டு உள்ள வர சொன்னாங்க. Sure. We are good? Thank you. ஒரு கொடியில நைட்டி தொங்குனாலே விட மாட்டேன். நீ எல்லாம் ஐடியா? வேலையை பாருங்கடா. சும்மா பேசிக்கிட்டு. இங்க ஒரு ட்ரெய்லர் ஓட்டினா அங்க மெயின் பிக்சர் ஓட்ட போயிருக்கான் பாரு. நம்ம கடைசி வரைக்கும் தான். நீ ஒரு வாட்டி அம்மிக்க. தேங்க் யூ. Excuse me, ma'am. May I come in? எஸ், கமன். நீங்க கேட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்ன பிரகாஷ், நீங்க வர வர ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே தெரியலையே. அப்படிலாம் எதுவும் இல்லை மேம். உங்க டீம்ல இருக்க கேர்ள்ஸ் மேல தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை மேம். என்னடா மேடம் மேடம், தியா சொல்லு. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். யாரோ வந்துடுவாங்க. எப்போ நம்ம லவ்வா அம்மா கிட்ட சொல்ல போற? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடுறேன். ப்ளீஸ் மேம். மேம், யாரோ வந்துடுவாங்க மேம். தியா சொல்லு, தியா சொல்லு. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். தியா, தியா. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் தியா. ஏன் மச்சான், நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்க? இந்த சைலண்டா இருக்கிறவங்களை மட்டும் நம்பவே கூடாது மச்சான். ஏய், காஃபி. டேய் மச்சானா, பாஸ்னு கூப்பிடுறா. நம்ம வருங்கால எம்டி ஆக போறே. சூப்பர் பாஸ். எப்போ ட்ரீட் தரீங்க? சொந்த காசுல வாங்கி சாப்பிடவே மாட்டியா? மச்சான் இந்த காஃபியை கூட நானடா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இதை நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட பர்ஸை பார்த்ததே இல்லையே. ஜிபே மச்சான். யார் அந்த புது ஃப்ரெண்ட் உனக்கு சிக்கியிருக்கான்? கூகுள் பேடா. கும்கியானைய குளிப்பாட்டினவெல்லாம் கூகுள் பே லெவலுக்கு டெவலப் ஆயிட்டீங்களா? ஏய், நானே எங்க அம்மா கிட்ட என் லவ் மேட்டர் எப்படி சொல்லணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு எதனா வழி சொல்லுங்கடா. மச்சான் நான் வேணா அம்மாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவா? ஊத்திடுவேன். ஏன் குரூப் மெசேஜா ஷேர் பண்ண வேண்டியதானே? அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. லூசாடா நீ. டே மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு நல்ல நாளா பார்த்து நானே அம்மா கிட்ட புதுசா உன் லவ் மேட்டரை பத்தி எடுத்து சொல்லிடுறேன். நிஜமா? இதுக்கு தானடா நீங்க ஃப்ரெண்ட்ஸே வச்சிருக்கீங்க. தேங்க்யூ மச்சி. உன் காரியம் ஆகணும்னா நீ எதை வேணா பிடிப்பிய. மா மா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? டாக்டர் போய் பார்க்கலாமா? இல்ல இல்ல, உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? மா, என்னம்மா இப்படி பேசுற? என்னாச்சு? பிரகாஷ், நான் என் பிறந்த ஊரை விட்டுட்டு உங்க அப்பா கூட வந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போ உங்க அப்பா நம்ம கூட இல்ல. என்னன்னே தெரியலப்பா. எனக்கு கொஞ்ச நாளா என்னோட ஊரை போய் பார்க்கணும், என் சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே, நான் உன்னை ஊருக்கு கூட்டு போறேமா? கண்டிப்பா கூட்டிட்டு போவியாடா? இந்த வீக்கெண்டே கூட்டு போறேமா, சரியா? பாரு, இப்படி சிரிச்சாதான் எங்க அம்மா கழகு. சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன். ஓகே மச்சான். சொல்லு மச்சான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்குடா. அப்படி என்ன மச்சான் சிச்சுவேஷன் சொல்றா? அம்மா ஊருக்கு கூட்டு போறேன், கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. நீ மட்டும் என் கூட இருந்தனா என் லவ் மேட்டர் கன்வே பண்ணிடலாம்டா. எப்ப மச்சான் பிளான் பண்ணிருக்க? இந்த வீக்கெண்டா? மச்சான் ரியலி சாரிடா, வைஃபோட கசன் வெட்டிங் இருக்கு, கண்டிப்பா போகணும். என்னால வர முடியாது மச்சான், சாரிடா. என்ன மச்சான்,
சரி, அப்ப அஸ்வினி கூட்டு போட்டுமா? கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காது, பரவாயில்லையா? அந்த 7:30 கூட்டு போறதுக்கு போல நீயே அம்மா கிட்ட சரியான நேரத்துல போட்டு உடைச்சிடுறா. சரி, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சாரி மச்சான். சரி, வச்சுறேன். ஆல் தி பெஸ்டா. ஓகேடா. மாமா, வருத்தப்படாதம்மா. நீ இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்காவது உனக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சே. உங்க அப்பாவுக்கு மேல என்னதான் கோபம் இருந்தாலும் கடைசி காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டாருமா பாவம். உங்க அண்ணனும் அண்ணியும் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. இப்போ உனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறது இருக்கிற 2 ஆளு நானும் நிலாவும் தான். நிலாவா? ஆமா, உன் அண்ணன் பொண்ணுமா நிலா. அண்ணன்? அவ இப்போ எங்க இருக்கா? நிலா, நிலா, உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்களா? தாத்தா உடனே உன்னை கூட்டு வர சொன்னாட்டி. தாத்தா எதுக்கடி உடனே வர சொன்னாங்க? யாருன்னு தெரியல, கார்ல வந்திருக்காங்க. யார் வந்திருப்பாங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போடி, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தா தாத்தா என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. மாப்பிள்ளை வேற பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காரு. அப்படியா? அப்ப நீயே கட்டிக்கடி. ம். சரி, சீக்கிரம் போய் பார்ப்போம் வா. சரி, சாயங்காலம் பார்க்கலாம்டி. சரிடி. இவதாம்மா நிலா, உன் மருமக. இவங்க தாம்மா உன் அத்தை. அத்தையை கொடு. தாத்தா, இவ்வளோ நேரம் ஆச்சு, மாத்திரை சாப்பிடவே இல்லை பாருங்க நீங்க. வயசாயிடுச்சுல்லம்மா. எப்பவுமே இப்படிதான், நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு மறந்து போயிடுவாரு. இங்க சிக்னல்லாம் கிடைக்காது. அதானே நம்ம சந்திராவோட வீடு. யார் தெரியுதா? யாரு? நம்ம ரங்கசாமி பொண்ணு. அண்ணே, எப்படி இருக்கீங்கண்ணே? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. எல்லாரும் இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு பார்க்க வந்தீங்களா? ஏயா, அவங்களே பல வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்குள்ள வராங்க. ஏயா கரிச்சி கொட்டுற? அது எப்படிங்க விட்டுற முடியும்? அவங்க கல்யாணம் நின்னதுனால தான் அந்த கோயிலே பாயடைஞ்சு கிடக்குது. நீங்க என்னடா? அக்கா வாங்க போலாம். எவ்வளவு திமிரா போறா பாருங்க. அட விடுப்பா. அக்கா, எனக்கு தெரியுதா? மாரிமுத்து பையன் முருகன். இந்த கோயிலை இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ, சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்ப்பா. எல்லாமே இருந்தும் என்னமோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு குழப்பம். அக்கா, இவர் ஜாதகம்லாம் நல்லா பாப்பாருக்கா, குறியெல்லாம் நல்லா சொல்லுவாரு. எல்லாம் அப்பா தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாங்க்கா. எதை எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு சொல்லுவேன். அப்போ எனக்கும் ஏதாச்சும் நல்லது சொல்லுப்பா. என்னாலதான் இந்த ஊரு இப்படி ஆச்சுன்னு எல்லாரும் பேசுறது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்ததாங்க்கா. நீங்கள் வீணா போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் நடந்ததுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சா மாற்ற முடியுங்க்கா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலப்பா.
உங்கள் கல்யாணம் நின்று போனதுனால தான் இந்த கோயில் இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நினச்சா அதை உங்களால் மாற்ற முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா, நீங்கள் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் நினச்சா இந்த கோயிலை பழைய மாதிரி மாற்றி தர முடியும். கண்டிப்பா பண்றேன்ப்பா. அதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரி, நான் வரேன். நல்லதுக்கா. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன? ஆமா பிரகாஷ், அம்மா ஒரு முடிவெடுத்து அது சரியா தானப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அதுக்கு என்ன? நம்ம நல்லதுக்காக நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். குழப்பாதம்மா, என்ன விஷயம் சொல்லு. நீ நீ நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. மா, என்னம்மா பேசுற? நிலான்ற கல்யாணம்ன்ற என்னால முடியாதுமா. டேய் பிரகாஷ், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ சும்மா இரு. ஏன் கல்யாணம் இந்த ஊர்ல நின்னு போனதுனாலதான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பார்த்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதனால உடனே உன் கல்யாணம் இங்க நடந்தே ஆகணும். அதுக்காக எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? மா, தயவு செய்து அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம். என் பேச்ச கேளு. டேய், நீ சரின்னு சொன்னா நாம எல்லாரும் ஒண்ணா ஊருக்கு கிளம்பலாம். இல்லன்னா அம்மா இல்லன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். மா, மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கேளுமா. மா, அவசரத்தை முடிவெடுக்காத. மா ப்ளீஸ் மா. மா மா மா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கணாநாஹம் த்வா கணபதிகம் வவாமஹ. கவிம் கவீனாம் உபவஸ்ரமஸ்ரமம் ஏட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான ஸ்ரண்வன்னோதவிஸ்ரேத் சாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதஜாஹாத். நமோ பிராதபதஜே நமோ கணபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜ ஏகதந்தாஜ விக்னவிநாசனே ஜவஸ்வதாஜ ஸ்ரீவரதமூர்த்தஜே நமோ நமஹ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனமகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மஹ. சுமுகஸ்யேகதந்தஸ்ய கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ய விகடோ விக்னராஜோ விநாயகः धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः. ஓம் மாங்கல்யம். முருகா, சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேங்கய்யா. அம்மா, தாய். அம்மா, பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. தாத்தா, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ, வெளி உலகம் தெரியாதவ. நான் எப்படி இவளை கரை சேர்க்க போறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்கான். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாமா, நீங்களும் எங்க கூடயே வந்துருங்களேன். நாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். வந்துருங்க தாத்தா. இல்லைம்மா, எனக்கு இந்த ஊர் தான். வேணா ஒன்று செய்யுங்களேன். நீங்கள் ஒரு 10 நாள் தங்கி நில பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு போங்களேன். என்னடா சொல்ற? முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க கிளம்பலாம். நான் ஒண்ணு பண்றேன் மாமா. நான் இவங்கள ஊர்ல விட்டுட்டு கிளம்பி வரேன். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி. சந்தோஷம். தாத்தா, பயப்படாத, தைரியமா இரு. அவங்க பார்த்துப்பாங்க. போயிட்டு வா. வாமா. தாத்தா, போயிட்டு வரேன். உட்காரு. தாத்தா, பத்ரம் தாத்தா. மாத்திரை சரியா சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். நிலா, வாமா. இதுதான் நம்ம வீடு. வா. அம்மா, என்னாச்சு? ஓ, இதுவா? இது எப்பவுமே இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். ஒண்ணும் பண்ணாது. பயப்படாத. நாம உள்ள போலாம், வா.
வாமா. இப்போ எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், இது நம்ம வீடுடா. நீ சந்தோஷமா வாழணும்னு நானும் உங்க அப்பாவும் பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு இது. அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. ஆனா இது உன்னோட லைஃப். உன்னோட வாழ்க்கையை நீ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும், சரியா? அதுதான் உங்க அப்பா ஆசையும். அதுக்கு இனிமே நாம இங்க தான் இருக்க போறோம். நீ வாமா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். ஜன்னல் சாத்துப்பா. காத்துதான். முன்னாடி வந்து நில்லுப்பா. ராஜேஷ் வர சொல்லியிருக்கேன்ப்பா. அவன் வந்ததும் நான் ஊருக்கு கிளம்புறேன். இத பாருங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க அத்தை. Mobile subscriber you have called is currently not reachable. என்னங்க, காஃபி குடிங்க. மச்சான், தியா ஆஃபீஸ் வந்து 1 வாரம் ஆச்சு. என்னாலே அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. ஷீலாட்ட கேட்டால் அவள் மும்பையில் இருக்கா அப்படின்றா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணாதடா, விட்டுரு. ஏங்க, என்னடா மச்சான் இவ்வளோ சோகமா இருக்கான்? இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்க போற? தியாவோட நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிலாவோட சந்தோஷமா உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். இதை ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்க. டே, ஏதாவது சொல்லண்டா. ஆமா மச்சான், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலாம், கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏத்துக்கோ. பிரகாஷ், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஆமா மச்சான், நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப் ஒரு நாள் கண்டிப்பா மாறும். இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளோ பழசா இருக்கன்னு. சொந்தமா எதுவுமே சொல்ல மாட்டியா? ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கு. டே கும்கி, அடுத்த ஜென்மத்துல மனுஷனா போற, ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டியே. டே மச்சான், நம்ம என்னதான் அமெரிக்காக்காரனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நம்ம ட்ரெடிஷனை நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாதுடா. we have to go with our culture. தயவு செய்து உன் மைண்டை மாத்திக்கடா ப்ளீஸ்டா. சொன்னா கேளு.